ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்வாஹரிமி சேனல். இன்றைக்கி நம்ம கனவா மீன் வாங்கி அதை எப்படி க்ளீன் பண்ணி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது மாதிரி மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம். ஒரு அரை கிலோ அளவு தான் வாங்கிட்டு வந்தோம் இந்த தடவை. இதை தண்ணியில் போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு குச்சி கிடைக்கும், அது இன்ட்ரெஸ்டின் எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரன்னிங் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தேவையில்லாத பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது இங்கு வர இடம் அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா அதை பிசையணும். அது பிசைகிறதெல்லாம் என்னென்னா உள்ளே இருக்கிற அந்த கழிவுகள்லாம் வெளியில் நீக்கிறதுக்காக நான் இந்த ப்ராசஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக நம்ம ஒரு அலசிட்டு பண்ணுவோம். மீன் பண்ணுற மாதிரி பண்ணால் அது ஒரு மாதிரி நீச்ச வாடை அடிக்கும். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணலை. ஒரு 3-4 டைம்ஸ் உப்பு போட்டு இந்த மாதிரி எல்லாம் கலைஞ்சிக்கிறேன். ஸோ ஒரு ஷாம்பூவோட நுர மாதிரி ஃபாகியாக வரும். அது வர வரைக்கும் நான் க்ளீனாக எடுத்துக்கிறேன். ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கழுவுனது நல்லா தண்ணியில் திருப்பி வாஷ் பண்ணி அந்த நுர வராத அளவுக்கு பார்த்துக்கணும். இன்றைக்கி வித்தியாசமாக கனவா மீன் எப்படி செய்யப்படும்னு பார்க்கலாம். இதுக்கு கனவா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். க்ளீன் பண்ண வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறதுல மஞ்சள்தூள், கல்லுப்பு இது மட்டும் தான் சேர்க்குறோம். குக்கரை ஆன் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி கரெக்டாக இருக்கும். இது 3 அளவு தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கிளறிக்கோங்க. இது விசில் போட்டு 2 விசில் வைக்கப்படும். இப்போ குக்கரில் 2 விசில் போனதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நான் வடித்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயும் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய் அதிகமாக போட்டு எண்ணெயில் போட்டு தாளிக்கிறேன். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று இது ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால நம்ம இந்த மசாலா மட்டும் நல்லா டீப்பாக அதை ஒரு சாட்டை பண்ணி எடுத்துட்டா போதும்னு நினைக்கிறேன். ஸோ வெந்து வச்சது தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த மிளகா எண்ணெயில் சுருங்காமல் இருக்காமல் நல்லா வதங்கினா தான் அந்த காரம் இறங்கும். அதுக்காக இந்த ஸ்டேஜ் இப்போ நான் மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் ஸ்பைசி அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் எனக்கு பிடிக்கும். அதனால் சில பேருக்கு இந்த கனவா பிடிக்காது. இது லிட்டரலாக மட்டனோட குடல் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி கனவா குக்கரில் உப்பு, மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ நான் தண்ணி எல்லாம் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு தான் ஆட் பண்ணுறேன். இதில் நான் உப்பு ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்குன்றதுக்காக. ஸோ நான் திருப்பி உப்பு ஆட் பண்ணிடக்கூடாது. அந்த தண்ணியும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. வேணும்னா சேர்த்துக்கலாம், பட் உப்பு அதிகமாக ஆகிடும். அதனால் இப்போ காரம், உப்பு, மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாம் இறங்கிடுச்சு. ஸோ இப்படி தான் கனவா ஃப்ரை ரெடி ஆகிருக்கு. சுருளில் வதங்கி வந்திருக்கு. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.